வெள்ள பாகு கூட காய்ச்சாம, சூப்பரான, டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை செய்ய முடியுமா? இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரிஸ் எபிசோட் 2. இதுக்கு 1 கப் அரிசி மாவுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பெனஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கூல் டவுன் ஆகட்டும். அந்த கேப்ல நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிறலாம். இன்னைக்கு பூரணம் நம்ம கடலை பருப்பு வச்சு தான் ரெடி பண்ண போறோம். இதுக்கு 200 கிராம் கடலை பருப்ப குக்கர்ல ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம், அத மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு, கூடவே 150 கிராம் துருவுன வெல்லத்தையும் ஆட் பண்ணி, அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சமா துருவுன தேங்காய், ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அவ்வளோதான் நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆயிருச்சு. இப்ப கொழுக்கட்டை அச்சுல ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அரிசி மாவ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, சென்டர்ல பூரணம் வச்சுட்டு, கீழயும் மாவு வச்சு சீல் பண்ணி எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரான அழகான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இப்ப இத இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா சூப்பரான டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ஃபீட்பேக்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்ணலாம்.